சித்திர நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு 2வது நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திரம் தான் பணம் தரும் நட்சத்திரம். அவங்க சுவாதி நட்சத்திரக்கார கூட தொழில் செய்கிற இடத்துல வச்சுட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் அசுர வளர்ச்சிக்கு வந்துருப்பாங்க. யாரெல்லாம் சித்திர நட்சத்திரம் பிறந்திருக்கிறீங்களோ, சுவாதி நட்சத்திரத்தில் நரசிம்மர் பிறந்தார். நரசிம்மர் கோயிலுக்கு போய் எனக்கு இவர் பணம் கொடுக்கலேன்னு சொல்லி சாமிகிட்ட பூஜை பண்ணி அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த பணம் வீடு தேடி வந்துடும். அப்போ சித்திர நட்சத்திரத்துக்கு தெய்வ அனுகூல நட்சத்திரம் 6வது நட்சத்திரம். அப்போ சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம். அப்போ இந்த மூல நட்சத்திரம் தான் உங்கள் வாழ்க்கையில் பணம் தரும் நட்சத்திரத்தோட தெய்வ அனுகூல நட்சத்திரம். இந்த தெய்வ அனுகூல நட்சத்திரம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சிறப்பு. இந்த மூல நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு யாராவது சித்திர நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்து மூல நட்சத்திரம் தெய்வ அனுகூல நட்சத்திரம் வந்துருச்சுனாலே அந்த வீட்டில் ஒரு ஆஞ்சநேயருடைய படம் இருந்தாலே போதும், ரொம்ப சிறப்பு. ஏதாவது ஒரு கோயிலில் செந்தூரம் வாங்கி ராமம் போடுவாங்க அந்த அனுமருக்கு. அந்த செந்தூரம் வாங்கிட்டு உங்களுடைய போட்டோவில் வச்சு விடுங்க. அந்த ஆஞ்சநேயருக்கு ஒரு உயிர் வந்த மாதிரி ஆயிடும். அதுக்கு அடுத்தது சித்திர நட்சத்திரத்துக்கு 15வது நட்சத்திரம் தான் அந்த ஜாதகருக்கு பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம். அப்போ பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் சித்திர நட்சத்திரத்துக்கு யாருன்னு கேட்டால் அசுவதி நட்சத்திரம் தான் உங்கள் முன்னோர்களுடைய பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம்.